ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து அந்த நேரோ பேண்ட் கட் பண்ண வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. இதில் வந்து 2 பீஸ் தனித்தனியாக இருக்கும். அதில் 2 பீஸையும் தனித்தனியாக இருக்க கிராச் லைனை வந்து ஜாயின் பண்ணணும். ஒரே பீஸில் இருக்க கிராச் லைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ரெண்டையும் வந்துட்டு உள்பக்கமாக திருப்பி அதில் வந்து அந்த கிராச் லைனை வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து டபுள் ஸ்டிச் எப்பயுமே வந்துட்டு எதாக இருந்தாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் வந்து போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 2 கிராச் லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்னொரு சைடு இருக்க அதே மாதிரி இன்னொரு கிராச் லைனையும் நம்ம அதே 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நேரோ பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது. ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணிடலாம் நீங்கள். அது இல்லாமல் வந்து கட்டிங்கும் ஈஸி. நம்ம கிளாத்தும் கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். இப்போது இந்த சைடில் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த சைடையுமே இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நேரோ பேண்ட்டில் வந்து நீங்கள் கட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். சைடில் வந்துட்டு ஓப்பன் கட் மாதிரி கொடுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போது சென்டரில் வர்றதை இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் பேண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு நான் சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி கொடுத்துட்டு எப்பயுமே நமக்கு அவுட்ரு சைடில் தான் வந்துட்டு நம்ம அந்த வி கட் மாதிரி கொடுப்போம். நம்ம வி கட் மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் பார்டர் இருக்கவும் அந்த பார்டர் வந்து கீழே கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பார்டர் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறேன். எவ்வளோ நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு அதை வச்சு நான் பார்டரையும் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அந்த பார்டரை வந்து 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து அதை அட்டாச் பண்ணுங்கள். இதுக்குமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி மேலே வந்துட்டு கீழே தள்ளின மாதிரி அந்த பிசுரை கீழே தள்ளின மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பேண்ட் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் லுக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே டபுள் ஸ்டிச் அதுவும் வந்து மேலே கீழேன்னு போடக்கூடாது. அது டபுள் ஸ்டிச்சுமே ஒரே லைன்லேயே வரணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த பிசுரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம். சைடு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபிட்டிங் கரெக்டாக கொடுத்து எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பேண்ட்டு கொஞ்சம் டைட் ஆயிரும். இங்கே வந்து நம்ம வீக்கட்டு எந்த அளவுக்கு லென்த்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து டபுள் ஸ்டிச் மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டு போகிறேன். டபுள் ஸ்டிச் போட்டுறணும் அதுலேயே. அதே மாதிரி நம்ம 2 சைடுமே நம்ம வந்துட்டு போட்டுக்கிறோம். இப்போ கீழே வந்து நான் இந்த வீ கட் மாதிரி கொடுத்து ஸ்டாப் பண்ணி போட்டேன்ல, அதுக்கு நம்ம குர்த்திக்கு எப்படி சைட் ஸ்லிட் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் தான். நார்மலாக நீங்கள் நேரோ பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணால் 100 ரூபா வாங்கலாம் தாராளமாக. ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கலாம். 10 மினிட்ஸ் கட்டிங்க்கு ஒரு 5 மினிட்ஸ் நீட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க எப்பயுமே. அதுவும் இல்லாமல் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு பெட்டராக நல்லா நீட் லுக்காக இருக்கும். இது கிளாத் ஆல்ரெடி எதுவுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கனால நான் வந்து எதுவுமே அயன் பண்ணல, அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கும் அதே மாதிரி அந்த ஸ்லிட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது மேலே வந்து எலாஸ்டிக்காக வந்துட்டு பண்ணுறோம். மேலே வந்து எலாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து இப்போ ரவுண்டு ஃபுல்லாகவே மடித்து ஸ்டிச் போட்டுக்கிறேன் 1/2 இன்ச்சில். நான் இங்கே யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். 1.5 இன்ச் எலாஸ்டிக்கில்னால நான் ஆல்ரெடி 2 இன்ச் வந்து நான் கொடுத்துருந்தேன் மேலே. ஸோ 1/2 இன்ச் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது அதை அப்படியே மடித்து ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்கிறேன் நான். 2 இன்ச் நீங்கள் கேப் விடணும். ஏன்னா எலாஸ்டிக் உள்ளே நம்ம வந்து போகிறதுக்காக 2 இன்ச்சு கேப் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க அலவன்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா
கரெக்டாக இருக்கும். எலாஸ்டிக் வந்து ஒரு ஹிப் ரவுண்ட் இப்போ வந்துட்டு ஒரு 30 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலாஸ்டிக் வந்து 27, 26 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்பயுமே ஹிப் ரவுண்டோட வந்துட்டு ஒரு 3 இன்ச் கம்மியாக எடுங்க. அதுவே வந்து நார்மலாக இருக்கும் எல்லாருக்குமே, சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்துட்டு கரெக்ட் ஃபிட்டிங்கில் லூஸுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் லூஸ் இல்லாமல் ரொம்பவும் டைட் இல்லாமல் நான் 2 இன்ச் கேப் மட்டும் விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். எலாஸ்டிக்கை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நான் ஒரு சேஃப்டி பின்னில் வந்துட்டு எலாஸ்டிக்கை போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன். நல்லா இழுத்து இழுத்து விட்டு பண்ணிட்டு வாங்க. எலாஸ்டிக் ஆனால் உள்ளே போயிட போது, ஒரு சைடு எலாஸ்டிக் வெளியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து வெளியில் இருக்கணும். அதை வந்து பார்த்து, ஏன்னா நம்ம 2 எலாஸ்டிக்கும் இப்போ நம்ம ஸ்டிச் போட போகிறோம். 2ஐயும் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து 2ஐயும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 2ஐயும் சேர்த்து வச்சு நான் ஸ்டிச் போடுறேன். எலாஸ்டிக் திரும்பி இருக்கக்கூடாது, 2ம் ஒரே சைடில் இருக்கணும். அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா எலாஸ்டிக் திரும்பிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்காது. நல்லா நல்லா ஒரு 10 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்ப பிரித்து நம்ம ஸ்டிச்செல்லாம் போட முடியாது. இப்போது அந்த 2 இன்ச் கேப் கொடுத்துருந்தேன்ல, அந்த 2 இன்ச் கேப் மேலே இப்போ ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த எலாஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நல்லா வந்து கிளாத் எல்லாமே நல்லா தள்ளி விடுங்க. நல்லா அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு நீட்டாக தள்ளி விட்டு, இப்போ எலாஸ்டிக் மேலே நம்ம ஸ்டிச் போடுறோம். நல்லா இழுத்து வச்சு போடுங்க. ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எலாஸ்டிக் திரும்பாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுறதுனால விடலாம். எலாஸ்டிக் திரும்பக்கூடாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சு போடணும். நல்லா இழுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டால் வேலை முடிஞ்சுது. இன்னும் இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.